ஹலோ ஸ்ட்ரா ஹேட் க்ரூஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி பிக் பாஸ் டே 59 அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கம்முவும் பாருவும் தான் காமிக்கிறாங்க. இந்த சிம்பிள் பார்த்த எபிசோடு பார்த்தவங்களுக்கெல்லாம் இது என்னன்னு தெரியும். ஸோ அவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா அப்படியே கை கால் அமுக்கி விட்டுக்கிட்டு இருக்காங்க. தென் அதை பார்க்க நமக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த மாலான்னு சொல்லிட்டு நம்ம வடிவேல் பண்ணுவார் பாருங்க, அதே மாதிரி தான் அதுலேயும் கோவை சார்லாம் கேரக்டரா, இதுலேயும் கோவை சார்லாம் கேரக்டரா, வடிவேலாக இருக்க வேண்டியது ஏதோ நர்ஸு கிட்ட கொடுத்து விட்டாங்க. ஸோ அந்த மாதிரி தான் ரெண்டு பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அது முடித்தவொடனே பார்த்தீங்கன்னா நம்ம வினோத் பார்த்தீங்கன்னா பயன்படுத்துறான்னு ஒன்று பண்ணிட்டு இருந்தார். அவர் ஒரு ப்ளே பண்ணுறேன்னு ஒன்று பண்ணாருங்க. இப்போ ஆல்ரெடி அவர் டிஆர் கெட்டப்பு தாடிலாம் நிறைய இருக்கவோ பார்த்தீங்கன்னா நான் அந்த மாதிரி ப்ளே பண்ணுறேன் அப்படின்னு ஒன்று சொல்லியிருந்தார். நான் எல்லாரும் பயமுடுத்துகிறோம். ஸோ பயமுறுத்துறோம், இவங்கெல்லாம் ஏஞ்சி உள்ளே போயிடுவாங்க தூங்காமல். இவர் வந்து நகையெல்லாம் இது ஒரு என்ன பிளான் வினோத், எவ்வளோ நல்லா கண்டஸ்டன்ட், நீங்கள் எவ்வளோ நல்லா பிளான் பண்ணலாம், இப்படி மட்டியாக ஒரு பிளான் போட்டிங்க. இதை பார்த்து நம்ம அரோரா அப்புறம் நம்ம வியானா நினைக்கிறேன் ரெண்டு பேரும் பயந்துட்டாங்கன்னா. ஸோ அது ஒரு பிரச்சனையாக போயிட்டு இருந்தது. ஸோ இந்த பிரச்சனை நடந்து முடித்த கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா சாண்ட்ராக்கும் நம்ம சுபிக்ஷாக்கும் ஒரு ப்ராப்ளங்க. என்னடா இது? ஏங்க ஒரு சாண்ட்ரா வயசுக்கு ஏற்ற ஒரு இதுவே கிடையாதுங்க. ஏங்க அது ஒரு சேரு, அது ஒரு நேற்று போட்ட சேரு, அதில் சுபிக்ஷா வந்து உட்காந்துட்டாங்க. பட் இப்போ சுபிக்ஷா உட்காந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு இவங்க சாண்ட்ரா வந்து ஏஞ்சிருங்க, இது நான் போட்ட சேரு, நீங்க எப்படி உட்காராங்க? ஏன்டா சின்ன குழந்தை மாதிரியா பண்ணிட்டு இருப்பீங்க? ஒரு சேர் பிரச்சனையாடா, இதெல்லாம் ஒரு பிரச்சனையாடா? ஸோ இதில் அவங்க வந்து பக்கத்தில் இருக்க டேபிள் மேலே உட்காந்து இவங்கள மேலே இடிச்சு இது ஃபிசிக்கல் வைலன்ஸ்னு ஒன்று ஆகி இவங்க சுபிக்ஷா ஒரு வாரமாக போய் எழுதிட்டு இருக்காங்க. இது ஒரு விஷயமே இல்லைங்க. இது சாண்ட்ரா விட்டு தந்துருக்கலாம். ஏன்னா அவங்க கொஞ்சம் வயசுல பெரியவங்க, அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது சின்ன பொண்ணு அப்படின்னு. நடிப்பு அரக்கி இங்கேயும் அவங்க போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நம்ம ஆதிரைக்கும் வினோத்துக்கும் மறுபடியும் விடிகாத்தால் ஒரு பிரச்சனை. மார்னிங் ஒரு 5:30 பார்க்க நினைக்கிறேன். அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு பிரச்சனை. ஆதிரை என்ன சொல்கிறாங்க, சம் கான்வர்சேஷனில் ஏன்னு சொல்லிட்டாங்களாம். ஸோ வினோத்துக்கும் அவங்களுக்கும் ஒரு பிரச்சனை. ஸோ உன்னால தான் வாட்டர்மெலன் வெளில போனார். இவங்க யார், ஆதிரை வந்து வினோத்திட்ட சொல்கிறாங்க, உன்னால தான் வாட்டர்மெலன் வெளில போனார். ஸோ நீங்கள் தான் வந்து அவர் யூஸ் பண்ணிக்கிட்டீங்க. ஸோ இவர் வினோத் என்ன பண்ணுறாரு, நீ தான் வந்து சில பேர் கேமை கெடுத்துட்டு இது பண்ண. பட் ஆனால் உண்மை என்னன்னு உங்களுக்கே தெரியும், பார்க்குற பிக் பாஸ் ஆடியன்ஸ் உங்களுக்கே தெரியும். இப்போ வாட்டர் மிலன் இவர் யூஸ் பண்ணிக்கிட்டாரு தான். ஏன்னா இவர் கொஞ்சம் நல்லா ரீச் கிடைக்குது, நல்லா காமெடியாக இருக்குது அப்படிங்கிற யூஸ் பண்ணாரு தான். பட் ஆனால் அவரும் அதுக்கேற்ற மாதிரி விஷயம்லாம் பண்ணிட்டு இருந்தார்ல. நம்ம தராதாரம் அந்த மாதிரியா நிறைய பேசிகிட்டு இருந்தார். பெண்கள்கிட்ட வந்து ஒரு மாதிரி தவறாக நடந்துக்கிற மாதிரி பண்ணுறது. ஸோ அதனால் அவர் வெளியே போனார். பட் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆதிரை அவங்க வெளில போனோன்னா அவங்க தான் அவங்க மண்ணை வாரி போட்டுக்கிட்டாங்க. இவங்களே போய் எல்லாத்தையும் பண்ண வேண்டியது. சரி, பார்க்குறவங்களுக்கே தெரியும். சரி, இந்த பாயிண்டை நம்ம விட்டுறலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பிக் பாஸ் சபை கூடிச்சு. ஸோ வந்து பிக் பாஸ் வந்து எல்லாரையும் வந்து வர சொல்லிட்டாரு. எல்லாரும் நான் பேசுகிற வரைக்கும் யாரும் பேச வேணாம் அப்படின்ட்டாரு. ஸோ பேச வேணான்னொடனே அவர் என்ன சொல்கிறார், நான் அவங்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு டாஸ்க் கொடுத்துருக்கேன், ஒரு கேரக்டர் கொடுத்துருக்கேன். ஸோ நான் வாரம் சேதுக்கிட்ட ப்ராமிஸ் பண்ணிட்டு இவங்க பண்ணுவாங்க அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லிட்டு வரேன். பட் நீங்கள் எல்லாருமே வந்து இந்த டாஸ்க் ஒழுங்காக பண்ணுறதில்ல, அந்த கேரக்டர்லேயே இருக்கிறது இல்லை. டாஸ்க்கு படித்த உடனே ஒரு 2 நிமிஷம் நல்லா ஒரு மாதிரி கஷ்டம் பேசுனீங்க, அதுக்கப்புறம் எப்பயும் எல்லா மாதிரியும் ஹவுஸ்பேட்ஸ் மாதிரி மாட்டீங்க. அப்போ எதுக்கு உங்களுக்கு இந்த டாஸ்க்கு? ஸோ அவர் ஒரு மாதிரி இந்த நான் எல்லா சீசனை விட இந்த சீசனில் தான் வந்து நான் இவ்வளோ பேசுகிறேன் அந்த மாதிரி தான் இருக்குது அவர் பண்ணது, பிக் பாஸ் பண்ணது. ஏன்னா மற்ற இதில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வருவார், சம் இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் சொல்லுவார், போயிடுவார். பட் இதில் தான் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பேசுகிறாரு அவர். என்னடா கடைசியில் பிக் பாஸே பேச வச்சிட்டீங்கடா நீங்கள் அட. ஸோ அவர் என்ன சொல்லிட்டாரு, இதுக்கப்புறம் ஒரு பஸ் ஒன்று அடிக்கும் 1 hour ஒன்ஸ். அப்போ யாராவது வந்து டாஸ்க் ஒழுங்காக பண்ணி சும்மா உட்காந்துருக்கலாம், அவங்க வந்து சம் ஜெயிலர் நோ சொன்னார்னு நினைக்கிறேன், அதான் ஞாபகம் வருது. ஸோ அந்த மாதிரி சொல்லிட்டு அவர் போயிட்டார். ஸோ எல்லாரும் வந்து முடிச்ச உடனே போய் அழுவ ஆரம்பிச்சிட்டானுங்க. இந்த பக்கம் ஒரு பக்கம் சுபிக்ஷா போயிட்டு சாரி பிக் பாஸ், இந்த பக்கம் வினோத் போயிட்டு சாரி பிக் பாஸ், நான் வந்து நைட்லாம் சரியாக தூங்கலை, இவருக்கு இந்த பிளேவே ஒழுங்காக ஒர்க் ஆகலை, அவருக்கான பிளானே கிடையாது இது, அதை போட்டுட்டு இவர் தூங்காமல் இருந்துட்டு இப்போ என் கையில் உதற மாதிரி இருக்கு, ஸோ நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படி இப்படின்றாரு. சரி, எல்லாரும் ஒரு பக்கம் அழுதுக்குது. அப்புறம் விக்ரம் ஊத்துது தண்ணி எனக்கு சரிப்பா. பட்டு ஓகே, பார்த்துக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ அப்புறம் அது முடித்த உடனே பார்த்தீங்கன்னா டாஸ்க் ஒன்று வந்தது. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு என்ன டாஸ்க் பார்த்தீங்கன்னா பால் எக் லிக் ஸ்மெல். ஸோ 2 டாஸ்க். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் நல்லா தாங்க போச்சு, டக்குன்னு முடிஞ்ச மாதிரி தான் இருந்தது. பட் நல்லா போச்சு. அதுவும் பாருங்கள், மெயினான போட்டி பார்த்தீங்கன்னா நம்ம 2 பரம்பரைனா 2 கண்டஸ்டன்ட், ஒரு 3 கண்டஸ்டன்ட் வச்சு சாண்ட்ரா பிரஜின்
ஒரு 2 பேருக்கும் வந்தது. அதில் பிரஜின் வந்து கொஞ்சம் நல்லாவே பண்ணிட்டாருங்க. அப்படியே ஒரு மாதிரி கான்ஷியஸாக எப்படியே வச்சுட்டு ஸ்மெல் லிக் அப்படிங்கிற மாதிரி நல்லா கான்ஷியஸாக பண்ணிட்டாரு. சாண்ட்ரா தோத்துட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாருக்கும் திவ்யாவுக்கும் வந்தது. ஸோ அதுலேயும் திவ்யா ஒரு நல்லா கான்சென்ட்ரேட்டாக பண்ணி திவ்யா ஜெயிச்சிட்டாங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா ஃபைனலு பார்த்தீங்கன்னா எஃப்ஜே அண்டு பேர் நடா நல்ல பேர் ஆச்சு ஆதிரி. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அதில் ஆதிரி ஜெயிச்சிட்டாங்க. ஸோ இதில் ஜெயிச்சது பார்த்தீங்கன்னா ரெட்ரோ சினிமா ப்ளஸ் மாடர்ன் சினிமா. இதில் ஜெயிச்சது நம்ம ரெட்ரோ சினிமா. அவங்களுக்கு 5 பாயிண்ட்ஸ் சொல்லிட்டாங்க. ஸோ இந்த டாஸ்க்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக டாஸ்க் ஏரியாவில் எல்லாம் உட்காந்துருக்காங்க. டக்குன்னு பார்த்தா அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரஜினும் நம்ம சுபிக்ஷாவும் ஓடி வந்து நம்ம இவர் பிரஜின் வந்து அந்த நெக்லஸ் எடுத்துகிட்டு போய் பாத்ரூம் அங்கே ஒளிச்சு வச்சிட்டாருங்க. மற்ற ஹவுஸ் மேட்லாம் குடுன்னு ஓடியாந்து பார்த்தாங்க. பட் ஆனால் அது எடுத்தது பிரஜின்னு தெரில. பட் ஆனால் நகை திருட்டு போயிடுச்சு. அவர் எப்படி சொல்கிறது, பிரஜின் கிட்ட தான் கண்டுபிடிச்சாங்க. பட் ஆனால் அவர் தேடி பார்த்தப்போ அங்கே நகை இல்லை. ஸோ அப்போது என்னாச்சுன்னா அவங்களுக்கே தெரில. ஏன் அப்புறம் என்ன பண்ணாரு, பிரஜின் வந்து என்ன பண்ண நகையை தூக்கி போய் இங்கே பிக் பாஸ் சீசன் 9 போர்டு இருக்கும் பாருங்க, அங்கே தூக்கி போய் இங்கே போட்டாரு. இதுக்கப்புறம் அந்த நகையை பிரஜினால கூட எடுக்க முடியாது. ஏன் தேவலாம். ஸோ இதை பார்த்து என்ன பண்ணாருன்னா நம்ம யார் அவர் உபரி பைபாஸ் பார்த்து ஞாபகம் வருது. உபரி இல்லை சபரி. ஸோ நீங்களும் அந்த பைபாஸ் பார்த்தீங்களான்னு தெரில, நம்ம பரிதாபங்கள் பைபாஸ். நீங்களும் நல்லா இருந்துச்சு. அது நல்லா ரோஸ்ட் பண்ணியிருந்தாங்க நம்ம விஜய் சேதுபதியை. ஸோ கதைக்கு வருவோம். உபரி சபரி என்ன பண்ணாரு, அது நெக்லஸ் எடுத்துட்டாரு எல்லாரும் பார்க்குற மாதிரி. அங்கே என்ன டாஸ்க்னா பார்த்தீங்கன்னா, ஸோ நெக்லஸ் வந்து யாரும் பார்க்காதப்போ எடுக்கணும். யாராவது நீங்கள் எடுக்கும் போது யாராவது பார்த்துட்டாங்கன்னா உங்களுக்கு ஜெயில் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அது வந்து அந்த பக்கம் அவர் பக்கம் தப்பு கிடையாது. பட் அவர் விளையாடுனது தப்பு தாங்க. எடுத்து ஒளிச்சு வச்சாரு. தூக்கி எங்கே பிக் பாஸ் மேலே போய் யாராவது போடலாமா? என்ன பிரச்சனை? இப்போதான் கொஞ்சம் அந்த பேப்பர் ரவுடிங்கிற பேர்லாம் மாறி கொஞ்சம் நல்லா விளையாடுறீங்க, கொஞ்சம் நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணுறீங்க. சரி ஓகே விடுங்க, அந்த பிரச்சனையை விடுங்க. ஸோ அந்த இது போச்சு. சரி இது முடித்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு தலை மீட்டிங் வந்தது. ஸோ தலை மீட்டிங்கில் எல்லாரும் உட்காந்துருக்காங்க. ஏங்க எனக்கு என்ன ஒரு ஆச்சரியன்னா, ஒரு 2 நாளாக பார்க்கல, கொஞ்சம் ஒர்க் நிறைய இருந்தது. இன்றைக்கி தான் வந்து நம்ம ஷோ பார்த்தேன். 2 நாள் ஷோ எப்படிங்க திவ்யா வந்து தலையானாங்க எனக்கு ஒன்றுமே புரியல. சரி திவ்யான்ற மாதிரி ரம்யா எனக்கு சிரிப்பாக தான் இருந்தது. ஸோ என்ன தலை சொல்கிறதுனால எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டாங்க. ஸோ லிவிங் ஏரியாவில் உட்காந்துட்ட உடனே பிரச்சனை போகுது. பாரு வந்து சும்மா எதனா பேசிக்கிட்டு இருக்குதுங்க. என்ன எப்படி சொல்கிறது, ஒரு அட்டென்ஷன் இது பண்ணி ஆகணும்னு பேசிக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த என்ன பண்ணார், சரி கமருதீன் எழுந்து பாருக்கும் ரம்யாவுக்கும் பிரச்சனை. ஸோ கமருதீன் எழுந்து இருன்னு பண்ண உடனே இந்த ரம்யா வந்து ஒரு மாதிரி தான் சொல்லிச்சேன். நமக்கு பார்க்குற எல்லாருக்குமே தெரியுது, உட்காரு அப்படிங்கிற மாதிரி. அந்த ஆள் என்ன பண்ணிட்டா பைத்தியம் மாட்டான். என்ன டக்குனு ஒரே செகண்ட் ட்ரிகராக ஏறிச்சிட்டாங்க. அவன் ஏச்சிட்டு அவன் என்ன வாடா போடின்னு ஒரு சண்டை. என்ன சின்ன பசங்க மாதிரி சண்டை போட்டுக்கிறீங்களா நீங்க? ஒரு வேலிட் பாயிண்டே இல்லாம இது ஒரு பிரச்சனைன்னு சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. அவன் என்ன சொல்றதே தெரியல. அந்த கமருதீனை சும்மா எதனா ஒன்று சொல்லிட்டு அவர் மட்டும் வாயை விட்டு போயிடார். லாஸ்ட் வீக்கே அந்த பிரச்சனை வர வேண்டியது. விஜய் சேதுபதி சார் அட்ரஸ் பண்ணாமல் போயிட்டாரு. பட் இந்த வாரம் அவன் அட்ரஸ் பண்ணுவான்னு நினைக்கிறேன். ஸோ இருங்க இப்போ அடுத்து வரும். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா ரம்யா என்ன பண்ணாங்க, பேசிகிட்டே இருக்காங்க. டக்குன்னு பார்த்தா எல்லாம் பயங்கர பிரச்சனையாகுது. ஸோ மறுபடியும் 2 பேருக்கும் வந்து வாடா போடின்னு பிரச்சனை ஆகிட்டு சரி. அப்புறம் ரம்யா வந்து ரம்யாக்கு எது பண்ணாலும் அழுதுடுறாங்க. ஏன் அது ஒரு ஸ்ட்ராங்காகவே இருக்க மாட்டாங்க. பாருக்கு ரம்யா பேசிகிட்டே இருக்காங்க. டக்குன்னு போய் பாரு காலை ஊந்தி, அம்மா என்னை விட்டுருமா என்கிட்ட பேசாதன்னு. தேவையில்லாததுங்க ரம்யா. நீங்கள் ஏன் தேவையில்லாமல் இவ்வளோ பண்ணுறாங்கன்னு தெரியல இந்த ரம்யாவும். ஸோ இது முடித்தோடனே பார்த்தீங்கன்னா சரி எல்லாம் ஓகே இதானே இப்படி தானே சுட்டு எல்லாம் கலைஞ்சு போயிட்டோடனே நம்ம இப்படி திவ்யா வந்து பிரஜின்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. என்ன இது எல்லாம் ஒரு ஆளை பேச விட்டுட்டு ஒரு பொண்ணை எல்லாம் பேச விட்டு நீங்கள்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. தென் ஒரு ஆம்பளை சண்டை வராது, நீங்கள் ஒரு ஆளை வச்சு எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. பேசிட்டு இருக்கும்போது கமருதீன் மோடி அது உள்ள வந்து பாரு அவங்க என்னை பற்றிலாம் பேச வேணாம் சொல்லுங்க பிரஜின்கிட்ட சொல்ல. பிரஜின் வந்து 2 சமாதானப்படுத்துறாரு. நீ எதுவும் வார்த்தை விட்டுறாத. ஏன் அவனையே சமாதானப்படுத்துன்னு நான் கேட்குறேன். அந்த ஆள் தான் எதா இருந்தாலும் பேசி விட்டுறாங்க இந்த கமருதீனை. திவ்யா மாஸ் ஸ்பீச்சு, பக்கா ஸ்பீச்சு. திவ்யா ஆன் ஃபயர் மோட், நடிப்பு அரக்கியாக மாறிட்டாங்க. கரெக்டாக பாயிண்ட்டை பிடிச்சி பேசினாங்க. நம்ம பார்க்குறவங்க நல்லா இருந்துச்சு, கரெக்டாக பேசினாங்க. இந்த வீக் அதை அட்ரஸ் பண்ணி அவனை விஜய் சேதுபதி சார் மறக்காமல் அட்ரஸ் பண்ணுங்கள். ஸோ பயங்கர பாயிண்ட்டாக பேசிட்டாங்க. ஸோ என்னன்னா இப்போ 2 பேருக்கும் சண்டை. பட் திவ்யா கரெக்டாக தான் கேட்டுறாங்க. ஒருத்தங்களை பேச விட்டு நீங்களாம் வேடிக்கை தானே பார்த்துட்டு இருந்தீங்க.
நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு நான் பேசிகிட்டு இருக்கும்போது கமருதீன் வந்து இதெல்லாம் நீ உள்ளே வராத, இது எங்களுக்குள்ள பிரச்சனை, நாங்கள் பேசிக்கிறோம் அப்படின்னோடனே 2 பேருக்கும் இவன் சண்டே ஆகி இவர் கமருதீன் வந்து பிஞ்சிரும்ட்டாரு. ஓ இதையா பேசிகிட்டு இருக்க, எங்கே வந்து உனக்கு கோவம் வந்தால் நீ மட்டும் என்ன வேணாலும் பேசிடுவியா? ஸோ அப்போ லாஸ்ட் டைம் அவர் பேசினது உண்மைதான் நாட்டுக்கு, புரியுதுங்களா? லாஸ்ட் டைம் வந்து திவ்யா ஒன்று சொன்னாங்க, என்னால் சாப்பிடவே முடியல அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது கூட விட்டாச்சு. பட் இந்த மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. அப்படின்னா லாஸ்ட் டைம் அவர் சொல்லியிருக்காரு தான். அப்போ அந்த எபிசோட் நான் பார்க்கல, கொஞ்சம் ஒர்க் இருக்கிறதுனால நிறைய பார்க்க முடியாமல் இருக்கிறது. பட் நான் பார்த்த வரைக்கும் நான் சொல்கிறாரு. அப்புறம் 2 பேரும் பயங்கர சண்டை ஆகி திவ்யா கரெக்டாக பேசி விட்டாங்க, செஞ்சு விட்டாங்க. ஸோ திவ்யா பேக் டு ஃபார்ம் வந்தாச்சு. ஸோ இதையும் அப்படியே கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள், கரெக்டாக பேசுங்க, அது மட்டும் போதும். நீங்கள் தேவையில்லாமல் பேசி நல்லா இல்லை, அது மட்டும் நல்லா இல்லை. இந்த முறை பக்காவாக இன்னைக்கு டேவை 59th டேவை பக்காவாக முடிச்சு விட்டாங்க திவ்யா. ஸோ இதை கன்ஃபார்ம் விஜய் சேதுபதி அட்ரஸ் பண்ணியே ஆகணும், பண்ணுவார் தான் நினைக்கிறேன். பார்ப்போம். இன்னொன்று அன்றைக்கி வேலைக்கிழமையா, வெள்ளி, நாளைக்கு ஒரு நாள் தான் டைம் இருக்குது. பார்ப்போம் விஜய் சேதுபதி என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா பாரு வந்து கமருதீனை பேப்பர் பண்ணிட்டு போகிறாங்க. என்னடா இது இவ்வளோ பேர்? இப்போது பாருக்கிட்ட யாராவது இந்த மாதிரி எஃப்ஜி ஏதாவது பேசியிருந்தா சும்மா விட்டுருக்குமா இந்த பாரு? விஷப்பாரு உட்கார்ந்து 2 பேருக்கு சமாதானம் பேசிக்கிட்டு இருக்கு. திவ்யா கரெக்டாக கேட்டு விட்டாங்க. பாரு விட்ட இந்த மாதிரி யாராவது ஒரு பையன் வந்து பேசுனா நீ சும்மா இருப்பியா? ஸோ கரெக்டு தாங்க. ஏன்னா சும்மா விஷயத்துக்கு அது ஈரப்பேனாக்கி பெரிய விஷயமாகும். இந்த ஒரு விஷயத்த பார்த்தீங்கன்னா கமருதீன் அப்படிங்கிற ஒரு ஆள் தான் என்ன பண்ணோம், சமாதானம், அப்படியே கமருதீன் ஏதோ வரக்கூடாது, சமாதானம் பம்பிட்டு போகுது. விஷ கிருமிங்க இந்த பாரு. அதான் இந்த கேம் கொஞ்சம் ஓடிக்கிட்டு இருக்கு. பட் இந்த மாதிரி விஷத்தால் கேம் ஓடணுங்கிறது ஒன்றும் அவசியம் இல்லை. ஸோ பார்த்து ஓட் பண்ணுங்க. சரி மக்களே, இப்போ தான் நான் லைட்டாக மழை ஓஞ்சி கொஞ்சம் முடிச்சிருக்கு சென்னையில். ஒரு 2 hours நான் வெயில பார்த்தேன், சன்னை பார்த்தேன். அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம். எல்லாரும் அவங்க ஜட்டியை காய போட்டுருங்க. நானும் வீட்டில் காய போட்டேன், நனைஞ்சிருந்தா தெரியும். பட் இருந்தால் பரவாயில்ல, வெயில் வந்து என்னை காப்பாற்றிருச்சு. ஸோ இன்றைக்கி என் ஜட்டி தப்பிச்சுதுன்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்கள் ஜட்டியை காய போட்டுட்டு பார்த்துக்கோங்க. ஸோ எல்லோரும் சேஃபாக இருங்க, வீட்டில் சாப்பிடுங்க, கொடுத்தனி குடிங்க. நான் எப்பயும் சொல்கிறது தான். ஸோ பீஃப் சேஃப் மக்களே, பார்ப்போம்.